பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய மேக்ஸ் ஸ்டாப் ஜெயபால் பேசுகிறேன். ஸோ வீக் நம்பர் 4க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது எல்லாருமே நல்லா மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸும் நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் சாய்ஸ் ஆப் மூலயமாவும் உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் மிஸ்டேக் வரலாம், நம்மளுக்கு ஒரு சில சம்ஸ் டைம் அதிகமாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அதனால நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு மேக்ஸ் சரியாக வரமாட்டுது, ரொம்ப டைம் எடுக்குது, இந்த மாதிரி டைம் எடுத்தால் நம்ம எக்ஸாமில் எப்படி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிருமே, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ அதை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? நம்ம உடனே நம்மளுக்கு ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பீடுங்கிற கிடைக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுக்குற டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணுங்கள். வீடியோஸ் முழுமையாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சம்மே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் 1 அல்லது 2 கொஸ்டின்ஸு கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். வீத சமன் விதி அப்படின்னு இருக்கும். இதுதான் நீங்கள் டே 1ல் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ டே 1ல் இது சம்மந்தமான 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஃபார்முலாஸ் இங்கே வரும், ரூல்ஸ் இங்கே என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப பேசிக்கானதான், ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரூல் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் பார்க்குறீங்கன்னா அந்த ரூல்ஸை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி எந்த மாதிரி சம்ஸ்க்கு அந்த ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டே 1 பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கடுத்த டே 2ல் ஏபிசிடி மெத்தட். இப்போ நீங்கள் ரேஷியோ சம்ஸ்லாம் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, A/Bயோட வேல்யூ இந்த வேல்யூ, B/Cயோட வேல்யூ இந்த வேல்யூ, A/B/C வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மெத்தட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூப்பரான ஷார்ட்கட் இருக்கும். அதே போல் கலவை மெத்தட். அது என்ன கலவை மெத்தட்னா, இப்போ ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்கஹாலோட அளவு என்ன, தண்ணி எக்ஸ்ட்ரா அவ்வளோ சேர்த்தோம் அப்படின்னா புதிய கலவையில் எவ்வளவு % இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் அந்த 3வது மெத்தட் மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் எண்கள் கான்செப்ட், மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ கான்செப்டில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் இந்த 5 பார்ட் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். அதுபோக உங்களுக்கு இந்த ரேஷியோ இதில் இன்கம் கான்செப்ட் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஏ மற்றும் பியோட வருமானத்தோட விகிதம் இந்த வேல்யூ, செலவுகளோட வீதம் இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீதம் இருந்தால் அவங்களோட சேமிப்போட வீதம் என்ன, இந்த மாதிரி கான்செப்டில் அவங்களோட வருமானம், சேமிப்பு, செலவு அப்படிங்கிற கான்செப்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சமன்பாடு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் அவங்க ஒரு ஃபார்மெட்டு, ரேஷியோ இதெல்லாம் கேட்கலாம். ஸோ அது இங்கே சமன்பாடு மெத்தடில் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கான்செப்ட்லாம் ஆல்ரெடி எண்கள், மதிப்பு இந்த இதிலே பார்த்த அதே மெத்தட்ஸ் தான், ட்ரிக்ஸை தான் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணுவேன். என்ன அந்த வேர்டு மாணவர்களோட வீதம், அதனால் இங்கே நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் அடுத்து நீங்கள் இங்கே இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிறது வயது கணக்குகளும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கேட்கலாம் நீங்கள், சார் சராசரி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சராசரி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த டாப்பிக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டாபிக் வரும்போது இந்த சராசரி எடுப்பாங்க. ஸோ வயது கணக்கிலும் சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 5 மெத்தட் நான் கிளாஸ் எடுப்பேன். ரிமைனிங் இருக்குது மதன் சார் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டே 1லேருந்து டே 5 வரைக்குமே முழுமையாக நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு காலையில் உங்களுக்கு 6 மணிக்கு வரணும். அந்தளவுக்கு நாங்கள் அட்வான்ஸாகவே உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் நம்ம மேக்ஸுங்கிறது ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. அதனால அது மேக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தான் உருவாகும். ஓகே, நம்ம மேக்ஸை ஸ்ட்ராங்காக இருக்கோம், இனி நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 1ல் மீட் பண்ணலாம்.